अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक वसल्लिम। अल्हम्दुलिल्लाह। எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் பெரும் கிருபை கொண்டும் எம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலில் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ பரக்கத் கொண்டும் ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد إن الله لا يغير ما بقوم حتى يغير ما بأنفسهم. صدق الله العظيم. அல்ஹம்துலில்லாஹ். ரமலானுடைய இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோமா? ஆரம்பத்துல எவ்வளவு ஆசையோட ஆரம்பிச்சோம். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவு ஏற்பாடுகள் இதுக்கு அல்லாஹ் பண்ணியிருந்தான். நம்ம பண்ண ஏற்பாடுகள் கொஞ்சம். பள்ளிவாசல்கள்ல சாப்பாட்டுக்கு அதுக்கு இதுக்கு லட்சக்கணக்கான ரூபாய், சொல்ல போனா கோடிக்கணக்கான ரூபாய்கள் கஞ்சிக்கும் இந்த பிரியாணிகளுக்கும் சாப்பாடுகளுக்கும் செலவு பண்ணப்பட்ட ரூபாய் மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னா இந்த சமுதாயத்தையே புரட்டி மாத்திரலாம், அப்படியே மேல கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. ஏதோ ஒண்ணு அல்ஹம்துலில்லாஹ் உணவாக கோடிக்கணக்கான ரூபாய்களை மக்களும் செலவு பண்ணாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதே போல ஜகாத் கொடுக்கப்பட்டது. எல்லாத்துக்கும் மேல அல்லாஹ் சுப்ஹான் நரகங்களை மூடி சொர்க்கங்களை எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கான். இந்த 2 நாள்ல முடிஞ்சிருமா? மறுபடியும் ஷைத்தான் தன்னுடைய முழு வேகத்துல வரப்போறான். நம்ம என்ன மாதிரியான நிலைமையில அவனை சந்திக்க போறோம், எந்த மாதிரியான சூழ்நிலையில அந்த செவ்வாழை சந்திக்க போறோம் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணுமா? ஒரு மாற்றம் என்ற வார்த்தையை தவிர உலகத்துல மாறாதது எதுவுமே இல்லை. அந்த வார்த்தை தான் மாறாது, மனிதனால மாற முடியும். சில நல்ல உறுதிமொழிகளை நம்ம எடுத்துக்கொள்ள ஆரம்பிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதான் ரொம்ப முக்கியம். சரி, ரமலான் முடிய போகுது. இந்த வருஷம் நான் என் வாழ்க்கையை நான் எப்படி அமைச்சுக்க போறேன்? ஏன்னா எப்போ நம்ம மாற்றம் தவறான வழியில அல்லாஹ் சொல்றான், ஒரு சமுதாயம் தன்னைய மாற்றிக்கொள்ளாதவரை நான் அவங்கள வீணாக்குறது இல்லை. அவங்க நல்லா இருந்தாங்கன்னா நல்லா தான் வச்சிருப்பேன். ஒரு சமுதாயத்துக்கு அழிவு வருதுன்னு சொன்னா அதனுடைய ஆணி வேற போய் பிடிச்சு பார்த்தோம்னு சொன்னா அங்க அவங்களுடைய மாற்றங்கள் இருக்கும். கண்டிப்பா அவங்க மாறி இருப்பாங்க. அதுல எங்கேயாவது பிரச்சனை அவங்க கிட்ட இருக்கும். அது இல்லாம அல்லாஹ் அந்த சமுதாயத்தை சோதிக்கிறது கிடையாது. இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதிமா. அதாவது இன்னல்லாஹ லா யுகையுங்கிற, நான் மாத்த மாட்டேன். நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம், அந்த சமுதாயம் இப்படி சோதிக்கப்படுது. ஆனா ஆணி வேறுன்னு பார்த்தோம்னா அதுல என்ன பிரச்சனை? அவங்க மாற்றிக் கொண்டிருப்பார்கள் அவர்கள் நிலைமையை. அவர்கள் நிலைமையை அவர்கள் மாற்றிக்கொண்டிருக்காதவரை நான் அந்த சமுதாயத்தை சோதிப்பதில்லைன்னு சொல்றான் அல்லாஹ். நிறைய உதாரணங்களை சொல்லி காமிச்சிருக்கான். சபா நகரம் உள்ள குரான்ல வருதுமா. எப்படி இருக்கும் தெரியுமாமா? இப்ப நம்ம மாதிரி ஊர்கள்லாம் கிடையாதுமா. சபா நகரத்து அந்த கிராஸ் பண்ணி அந்த அந்த அதாவது மக்கால இருந்து சரி சரி அங்க எங்களை அங்க வியாபாரத்துக்காக போறவங்க எல்லாரும் சபா நாட்டு வழியா வளைஞ்சு போவாங்களாம். என்ன காரணம்னா அவ்வளோ செழிப்பா இருக்குமாமா. ஒரு வெறும் உதாரணத்துக்கு சொல்றாங்க, ஒரு வெறும் கூடைய தலையில வச்சுக்கிட்டு எந்த பழத்தையும் பறிக்காம சும்மா அந்த ஊரை கிராஸ் பண்ணி அந்த பகுதியை கிராஸ் பண்ணி போயிட்டா அந்த பழம் அந்த கூடை நிறைஞ்சிருக்குமா பழங்களால, தானா விழுந்த பழங்களால. தானா விழுந்த பழங்களால் நிறைஞ்சு போயிருக்குமாமா. அப்பேற்பட்ட பழங்களும் இனிப்போ அல்ஹம்துலில்லாஹ், அப்படி ஒரு பழரசம் இனிப்பாக இருக்கக்கூடிய இடம். அப்பேற்பட்ட அந்த நாட்டுல மக்கள் மாறினாங்க. மக்கள் அல்லாஹ் வணங்கிட்டு இருந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? எங்களுக்கு தான் எல்லாமே செல்வாக்கு வந்துட்டா மனிதனுடைய மதி குழம்பி போயிரும் இல்லம்மா. செல்வாக்கு வந்துட்டாலே மனுஷன் என்ன செய்வான்? நான்கு நினைக்க ஆரம்பிச்சிடுவான். கஷ்டம் வந்தோன்னா அல்லா அல்லா அல்லாம்போ, கஷ்டம் நீங்கினோன்னா நான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவோம். அதன மனிதனுடைய இயல்பு. பெருமை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெருமை அடிக்க ஆரம்பிச்சோம். அந்த நாட்டுல அரீம் இன்னைக்கும் அதனுடைய சிதிலங்கள் இருக்குமா? அந்த அரீம் அணைக்கட்டை எப்படி பிரமிடுகளை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்களோ, எப்படி பிரமிடு கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த அரீம்ங்கிற டேமை பார்த்து ஒட்டுமொத்த நம்மளுடைய சிவில் என்ஜினியர்ஸே ஆச்சரியப்படுறாங்க, உலகத்துல இருக்கவங்க பூரா. எப்படி அந்த ஒரு காலகட்டத்துல அவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாடி இப்படி ஒரு அற்புதமான அணைக்கட்டை கட்டினாங்கன்னு சொல்லிட்டு. அங்க ஒரு அணைக்கட்டு இருந்துச்சுமா. தண்ணி ஊருக்குள்ள செல்வமா பாஞ்சிச்சு. அவ்வளோ அல்ஹம்துலில்லாஹ். அணைக்கட்டு பாய்ச்சல்ல விளைஞ்ச விளைச்சலோ சொல்ல முடியாத விளைச்சல். அரசனுக்கும் பெருமை, மக்களுக்கும் பெருமை. அல்லாஹ்வை மறக்க ஆரம்பிச்சாங்க, ஆட்டம் போட ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ் சோதனையை கொடுத்தான். அரசனுடைய மகன் நோய்வாய்ப்பட்டு இளம் வயசுல இறந்து போனான். ஒரு சின்ன சோதனை. அல்லாஹ் என்ன சொல்றான்? வல நுதீகன்னஹும் மினல் அதாபில் அதுனா தூனல் அதாபில் அக்பரி லஅல்லஹும் யர்ஜிஊன்கிறான் அல்லாஹ். அதாவது அவங்க பாவத்தை விட்டு திரும்பிடணுங்கிறதுக்காக பெரிய பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரச்சனையை அல்லாஹ் கொடுத்து பார்ப்பானா. அல்லாஹ் சும்மா விட மாட்டான். ஒரு சின்ன பிரச்சனையை அல்லாஹ் கொடுப்பான். அதுல திரும்பிட்டாங்கன்னா ஓகே. அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை. அது திரும்பாம அப்படியே இருந்தோ பெரிய பிரச்சனை சந்திக்க வேண்டியது வரும். அல்லாஹ் நம்மள எல்லாரையும் பாதுகாக்கணுமா. நம்மளுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கணும். என்ன ஆச்சு? அந்த 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 அரசனுக்கு இருந்த இளம் வாலிப வயசு பையன் இறந்து போயிட்டான். அவன் மாறி இருக்கணும். அவன் என்ன செஞ்சான்? தன்னுடைய மகனுடைய ஜனாசாவை கொண்டு போய் வச்சுட்டு வானத்தை பாட்டு எச்சில் துப்புனான்.
வானத்தை பார்த்து, வானத்துல எவன் இருக்கிறான் என் பிள்ளையை கொண்டது, நான் பழி வாங்காம விட மாட்டேன்னு வானத்தை பார்த்து எச்சில் துப்புனானா. அவ்வளோ திமிருமா, அவ்வளோ அடங்காத திமிரு. இப்படியே அவங்களுக்கு நல்லா இருக்காங்க. அப்படி வந்து ஒரு நாள் அவனுக்கு ஒரு கனவு வருது. என்ன கனவுனா, இப்படியும் அல்லாஹ் அம்மா அல்லாஹ் வந்து லேசா சின்ன சின்ன முன்னறிவிப்புகள் நம்ம கொடுத்துட்டு தான் இருப்பான். ஒரு சின்ன சிக்கல் வருது, பிரச்சனை, லேசான முன்னறிவிப்புகள் அல்லாஹ் கொடுக்காம இருக்க மாட்டான். அதே மாதிரி அவன் தூங்கிக்கிட்டு இருக்குது. அரசன் வேற, அரசனுக்கு குடிமக்களை பாதுகாக்கிற பொறுப்பு இருக்கா இல்லையாமா. பெரும்பாலும் அரசர்களுக்கு இந்த இந்த கண்டிப்பா இந்த முன்னறிவிப்பு எல்லாம் கொடுக்காம இருக்க மாட்டான். அப்போ என்ன ஆச்சு, அந்த அந்த அரசன் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு எலி வந்து அணைக்கட்டை உடைப்பதை போல ஒரு கனவு காண்கிறான். எலினால பிரச்சனை வரும். உடனே என்ன பண்றான் இவன், இந்த எல்லா அறிஞர்களையும் கூப்பிடுறான். கூப்பிட்டு சொல்றான், என்னப்பா இது, இந்த மாதிரி எலி வர்ற மாதிரி நம்ம கனவு கண்டேன் நான், இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, அரசரே ஏதோ எலியால பிரச்சனை நாட்டுக்கு வரப்போகுது போல இருக்கு, நம்ம என்ன செய்யலாம்னு யோசிச்சப்போ, அப்ப கூட மாறி இருக்கலாமா, அப்ப கூட ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது, நம்ம மாறிடுவோம், படைச்சவன்ட்ட நம்ம கேட்டுருவோம், எல்லாம் அவனுக்கிட்ட இருக்குல்லம்மா, அவன்கிட்ட கேட்டா பிரச்சனை இல்லையே, கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். சொன்ன அப்பையும் அவன் என்ன செஞ்சானா, இதுக்கு என்ன மாற்று செய்யலாம் அப்படின்னு கேட்டு ஒரு வீட்டுக்கும் படி, காசு தான் நிறைய இருக்கே, கொட்டுதே செல்வம் கொட்டுதே, ஒவ்வொரு வீட்டுக்கும் மாசப்படி கொடுக்குறான். எதுக்குன்னா பூனை வளர்க்கறதுக்கு. இந்த நாட்டுல ஒரு எலி இருக்கக்கூடாது, இந்த நாட்டுல ஒரு எலி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நாட்டுல எல்லார் வீட்லயும் பூனை. ஒரு சாதாரணமா எல்லார் வீட்டையும் குட்டி குட்டி எலிகள் எதுவுமே கிடையாதுமா, எல்லா எலியும் பூனை சாப்பிட்டுருச்சு. இப்ப எந்த எலி வந்து என் நாட்டுக்கு ஆபத்து ஏற்படுத்துன்னு பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமிராம இருக்க ஆரம்பிக்கிறப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அணைக்கட்டை நோக்கி காட்டுக்குள்ள இருந்து செந்நிற எலிப்படையா அல்லாஹ் அனுப்பிச்சான். அந்த எலி வித்தியாசம், பெருச்சாலி மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருந்திருக்கும் போல இருக்கும், அது சிகப்பு கலர்ல இருந்துச்சான். அந்த எலிகள் அப்படியே காட்டுக்குள்ள இருந்து வருது. எப்படி வருதுலாம் தெரியாதுமா, அல்லாஹ் அனுப்பணும். எப்படி கொரோனா எப்படி வந்துச்சு, இவ்வளவு நாளா எங்க இருந்துச்சு நமக்கு தெரிஞ்சுச்சா? உலகத்தவே ஆட்டி படைச்சிடலையா, ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்டி படைச்சிடலையா? அது மாதிரி எலிப்பட வருது. எலிப்பட வந்த உடனே பூனைகளை அனுப்புறாங்க. பூனைகள் எலிகளை பார்த்து விட்டு தெரிச்சு ஓடுதுமா. அந்த எலிகளை பார்த்து பூனைகள் தெரிச்சு ஓடுது. வந்த எலிப்படை அப்படியே அணைக்கட்டுக்குள்ள நுழையுது. அணைக்கட்டினுடைய கற்களை உருவுது. கற்களை உருவுனோன்னா அணைக்கட்டு தண்ணி அப்படியே உடையுதுமா. ஒரு அணை தண்ணி உடைஞ்சா என்ன ஆகும்? ஒரு அணை அப்படியே ஊரையே அழிச்சிடுச்சுமா, அழிச்சிருச்சு. அத்தனை பேரும் சர்வநாசம் அழிஞ்சு போயிட்டாங்க. அழிஞ்சு போனது மட்டுமல்லாமல் ஒரு மாற்றத்தை அல்லாஹ் பண்ணனா. என்ன பண்ணான்னு சொன்னா, அந்த ஒரே வினாடியில வெள்ளம் முடிச்சுட்டு அவ்வளோ பழமரங்களையும் பாக்குறாங்க. மிச்சம் இருக்கவங்க பாக்குறாங்க, அது கசப்பும் புளிப்பும் நிறைந்த முள் மரங்களாக மாற்றப்பட்டு போயிருந்தது. இன்னைக்கும் அது இருக்குமா? இன்னைக்கும் அந்த அரீம் அணைக்கட்டுடைய உடைந்த சிதிலங்கள், அதை சுத்தி இருக்கக்கூடிய மரங்கள் பூரா பயங்கர கசப்பும் புளிப்பும் நிறைஞ்ச முள் மரங்களாக, முள் காடுகளாக இன்னைக்கும் நம்ம அதை பார்க்க முடியும். அது மாற்றப்பட்டதுன்னு அல்லாஹ் சொல்றான். ஒரு ஜீன் மாற்றம். இப்ப நம்ம யூஸ் பண்ற மூலமா தக்காளி வந்து நம்ம நன்னானே தக்காளி யூஸ் பண்ணது இல்லையா? முன்னாடி தக்காளி வந்து அதாவது மரபணு மாற்றம் செய்யப்பட்ட கத்திரிக்காயெல்லாம் தக்காளி வந்துச்சு, நமக்கே தெரியாது. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த காலத்து தக்காளி எல்லாம் இருக்காதம்மா. கத்திரிக்காய் இருந்து மரபணு மாற்றம் செஞ்சு உருவானதுதான் தக்காளியா. கத்திரிக்காய் வந்து பாரம்பரிய காய், தக்காளிங்கிறது புதுசா இந்த மரபணு மாற்றம்லாம் பண்றாங்களா, அதுல வந்த காய் தானா தக்காளி. அப்போ அந்த மாதிரி வந்து நம்ம மனுஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கா இதெல்லாம். ஆனா அன்னைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரபணு மாற்றம் செய்யப்பட்டது மாதிரி அந்த பகுதியை அப்படியே முள் மரங்களாக ரப்புல் ஆலமீன் மாற்றிட்டான். நிறைய இடங்கள்ல அல்லாஹ் காமிச்சு கொடுக்குறாமா. எங்க அழிச்சாட்டியும் அட்டூழியமும் ஜாஸ்தி ஆகுதோ அந்த இடத்துல பசியையும் பயத்தையும் நாம் ஆடையாக போட்டுட்டோம். ஏன்னா ஆடை இல்லாம மனுஷன் இருக்க முடியாது. கண்டிப்பா ஏதோ கிழிஞ்சதோ பட்டதோ பழசோ ஒரு ஆடையை மனுஷன் போட்டு தான் இருப்பான். நம்ம மனுஷன் போத்தி இருக்கணும். அது போல அவசியமான அது பசியும் பயமும் இல்லாமல் அவங்க வாழவே முடியாது அப்படிங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு போயிடுறாங்க. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இதை தூக்கி போட்டுட்டு அவங்க வந்து வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. எத்தனையோ அழிவுகள் அல்லாஹ் காமிக்கிறான். அப்போ ஒரு சமுதாயம் அழிஞ்சு போகுது, ஒரு சமுதாயத்துக்கு பிரச்சனை வருதுன்னு சொன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அது தன்னை மாற்றிக்கொண்டது தவறான பாதையில. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த உலகத்தை விட்டு உயர்த்தப்பட்டு 75வது வருஷம். இந்த கிபி சொல்லணும்னா கிபி 75, 40 வருஷம் கழிச்சு. அவங்க வயசு 33 வாழ்ந்திருந்தாங்கன்னா ஒரு 40 வருஷம் கழிச்சு 75வது வருஷம்மா. ரோமானிய இப்ப நம்ம எப்படி மும்பை அப்படி சொல்றோம்ல, அது மாதிரி ரோம பேரரசு அந்த காலத்துல இப்ப இருக்க அமெரிக்கா மாதிரி. இப்ப அமெரிக்காவை வல்லரசுன்னு சொல்றோம், ரஷ்யாவை வல்லரசுன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி செல்வம் கொழிச்ச ஊர். பெண்கள்லாம் அவ்வளோ அழகு. ரோம நாட்டு பெண்கள்னாலே அவ்வளோ அழகுமா. அவங்க பயங்கர செல்வாக்குமா. அந்த காலத்துல அவங்க வாழ்ந்த வீடுகளை பார்த்தா மிரண்டு போற மாதிரி இருக்குமா, அப்பேற்பட்ட வீடு.
75வது வருஷம் அந்த ஊர்ல வெசூவியஸ்ங்கிற ஒரு எரிமலை இருக்கு. நான் எதுக்கு இதை சொன்ன, அம்மா நம்ம வாழ்க்கையில தவறா மாறுறோமா நல்லபடியா மாறுறோமா அப்படின்னு 2 விஷயம் நம்ம கண்டிப்பா கவனமா தான் இருக்கணும். தவறா மாறுறோம்னா கண்டிப்பா அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு நம்ம ஆளாக வேண்டி வரும். நல்ல விஷயத்துக்கு மாறணும்னா எந்த நிலையில இருந்தாலும் அல்லாஹ் நம்மள கை தூக்கி விட காத்திருக்கான். எந்த நிலையில இருந்தாலும் நல்லா கை தூக்கி விட்டுருவான். என்ன ஆச்சுமா, அந்த அந்த வெசூவியஸ் அப்படிங்கிற எரிமலை வருஷத்துக்கு ஒரு திருவிழா வைப்பாங்க அந்த எரிமலைக்கு. எரிமலையில இருந்து அடிக்கடி புகை கக்குமா, கண்டுக்கிற மாட்டாங்களா, அது எப்பயும் கக்குறது தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே புகை அப்படியே கிளம்புமா. கிளம்பினோடனே அந்த அது வருஷம் மனிதனுடைய பயம் அதானம்மா. எது பார்த்து பயப்படுறானோ அதை வணங்கிடுவான். அதனால தெய்வங்கள்லாம் உருவாச்சு. நமக்கு வரக்கூடிய அம்மா வியாதி கூட தெய்வம் ஆயிடுச்சு. அம்மா ஏன் தெரியுமாமா, அந்த காலத்து பெரியம்மா வந்துச்சுன்னா ஊரே அழிச்சிட்டு போயிடும். ஊரே அழிச்சிட்டு போயிடுமா. அப்ப தான் எந்த ஒரு வியாதிக்கு பயப்படுறானோ அதை கூட கடவுளாக கும்பிடக்கூடிய ஒரு எண்ணம் மனித பலகீனத்தினுடைய வெளிப்பாடு. அது மாதிரி அந்த மலையும் அவங்க கும்பிடுவாங்களாம். அதே மாதிரி 20,000 பேர் அந்த ஊர்ல ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. அந்த பாம்பிங்கிற ஊர்ல வெளியூர்ல இருந்து வந்து. இப்ப நம்ம ஊர்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு எப்படி வர்றாங்க அந்த மாதிரிமா. ஊர்க்காரங்க வேற ஒரே கூட்டம். கட்டடங்களை பார்த்தா அப்படி இருக்குதுமா. இப்ப பார்த்தாலுமே ஆச்சரியமா இருக்கடா. என்னடா வாழ்க்கை வாழ்ந்திருக்கான் இவன் அப்படின்னு இருக்குமா. அப்படி இருக்குதுமா. மாஷா அல்லா. அப்பேற்பட்ட அந்த ஊருக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. எப்பவும் போல காலைல எந்திரிச்சு திருவிழா வச்சுட்டு ஆட்டம் பாட்டம் இல்லாத அட்டூழியம்மா. அதை நீங்க உடைச்சு எடுத்திருக்காங்க. அதுல போட்டிருக்கு, ஒரு வீட்டுல போர்டு போட்டிருக்கு, பெண் விபச்சாரிகள் இருக்கிறாங்க, ஆண் விபச்சாரர்கள் இருக்கிறாங்க, யார் வேணாலும் வரலாம், மதுக்கடை, அப்படி ஆட்டம் போட்டிருக்காங்கம்மா. போட்டு அன்னைக்கு வந்து கரெக்டா 5 மணிக்கு புகை கக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்பயும் கக்கிட்டு அப்படி நின்று போயிடும். அப்படியே விட்டுட்டாங்க மக்கள். 10 மணி ஆக ஆரம்பிக்குதுமா. ஆக ஆரம்பிச்ச உடனே அப்படியே உள்ளுக்குள்ள இருந்து நெருப்பு கக்கி அப்படி நெருப்பு மேகமா ஊரை சூழ்ந்துருச்சுமா. ஊரை சூழ்ந்த உடனே ஊரை விட்டு தப்பிச்சு வெளியே ஓடலான்னு பாக்குறாங்க. ஓட முடியல. என்ன ஆயிடுச்சுன்னா, அம்மா நமக்கு வந்து 35 டிகிரி வந்துட்டாலே தாங்க முடியாது. சவுதி அரேபியால 42 50ம்பாங்க. அம்மா முட்டையை தூக்கி வெளியே வச்சுட்டு கொஞ்ச நேரம் வெளியே வச்சுட்டு மறுபடியும் கொண்டு போய் முட்டையை அடுப்புல வச்சோன்னு சொன்னா முட்டை வெந்து போயிருக்குதுமா. முட்டை ஆஃப் பாயில்ட் ஆயிருக்கு. அப்படி வைக்க 1400 டிகிரி வரைக்கும் வந்துச்சு. அப்பனா எப்படி இருந்திருக்கும் பாருங்கம்மா. அப்ப என்ன ஆயிருக்குன்னு சொல்றாங்கம்மா. ஒரு கடையில ஜாமான் வாங்கிட்டு இருக்கான், ஒருத்தன் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே வெந்து போய் கீழே விழுந்துட்டான். பெத்த பிள்ளைய மடியில வச்சிருக்கிற அப்படியே வெந்து போய் கீழே விழுந்துட்டான். ஃப்ரெண்ட்ஸ் விளையாண்டு இருக்காங்க, அப்படியே வெந்து போய் கீழே விழுந்திருக்காங்க. அப்படியே அங்க இருந்த அத்தனை மக்களும் அந்த வெக்க தாங்க முடியாம அப்படியே வெந்து 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 அப்படியே எல்லாரும் கீழே விழுந்து ஒட்டுமொத்த ஊர் மக்களும் அப்படியே சாம்பல் கட்டையா மாதிரி விழுந்துட்டாங்க. உளுந்தது மட்டும் இல்லம்மா, சாம்பல் மழை, சுடு சாம்பல் மழை கொட்ட ஆரம்பிக்குது வானத்துல இருந்து. சாம்பல் மலை, அந்த எரிமலை வந்து அப்படி கொட்டுது. எவ்வளவு உயரத்துக்கு அந்த ஊரை மூடி இருந்திருக்குதுமா. 14 மீட்டருக்கு மூடி இருந்துச்சாம். அப்பனா எவ்வளவு தெரியுமாம்மா, நம்ம சேலை 5.5 மீட்டர், 2 சேலை 11 மீட்டர், 3 சேலையை ஒன்னா தூக்கி பிடிச்சா எவ்வளவு உயரத்துக்கு இருக்கும். அந்த உயரத்துக்கு சாம்பல் வந்து மூடிடுச்சாமா. அது அப்படியே மூடி அந்த ஊர் அழிஞ்சு போச்சு. யாரும் போகல. இப்ப சமீபத்துல அந்த சாம்பலை தோண்டி உள்ள இருந்து அந்த உடம்புகள் எடுத்திருக்காங்கம்மா. நம்ம எப்படிம்மா கொஞ்ச நாளைக்கு அந்த அடுப்புல வச்சு எரிச்சு முடிச்சிடறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 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 ஷேப்புக்கே இருக்கும் பாத்தீங்களா சாம்பல். அந்த ஷேப்புக்கே அப்படி வெளியில எடுத்தோம்னா எப்படி இருந்துச்சோ அந்த கட்ட ஷேப்புக்கே இருக்கும் அந்த சாம்பல். அப்படி இருக்கும். நம்ம எடுத்து அதை உதிர்த்தாதான் உதிரும். அப்படியே ரொம்ப நாள் அந்த உள்ளுக்குள்ளே இருந்த உடனே அது உதிராம அப்படியே உடம்புகள் கெட்டிப்பட்டு போயிருச்சுமா. அப்படியே மியூசியத்துல வச்சிருக்காங்கம்மா. ஆணு கத்தன மாரிக்கு ஒரு மையத்து, ஒரு புள்ளைய பிடிச்ச மாரிக்கு ஒரு மையத்து, ஒருத்தர் கட்டி பிடிச்ச மாரிக்கு மையத்து, அப்படி மையத்தா சாம்பல் பொம்மையை எடுத்து 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 கண்ணாடி பொம்மையில போட்டு வச்சிருக்காங்க. இறுதி நேரம் அலறலோட அந்த அல்ல அதையும் அப்படியே பாதுகாத்து காமிச்சிருக்கான். எதுக்குன்னா, ரொம்ப ஆடாதீங்க, அல்ல இப்ப அதை எடுத்து வைக்கிறான், வெளியே கொண்டு வர்றான். ரொம்ப ஆடுனீங்கன்னா என்ன மாதிரி நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் உணர்த்துறதுக்காக அல்லாஹ் இதெல்லாம் எடுத்து கொண்டு வந்திருக்கான். நல்ல நிலைமைக்கு மாறினாலும் எண்ட் ஆஃப் த மொமெண்ட்ல கூட அல்லாஹ் காப்பாத்திடுவான். இப்ப இதெல்லாம் நம்ம பார்த்த உதாரணங்கள் எல்லாம் தவறா மாறினவங்களுடைய முடிவுகளை நம்ம பார்த்தோம். இந்த பாம்பி நகரம் இன்னைக்கும் காட்சி பொருளாக இருக்குமா. எல்லாரும் போய் பாக்குறாங்க. மியூசியத்துல இந்த பாடிஸை போய் பாக்குறாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமாக அந்த மக்கள் அழிக்கப்பட்ட வரலாறு நமக்கு வந்து வரலாறு சொல்லி காமிக்குதுமா. அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் பாதுகாக்கணும் நம்ம எல்லாரையுமே. இந்த யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலகட்டத்துல அந்த மக்கள் ரொம்ப அட்டூழியம் பண்றாங்க. அநியாயம் அநியாயம் தாங்க முடியல. யூனுஸ் நபி என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப கெஞ்சி கெஞ்சி மக்கள்கிட்ட பேசி பார்த்தாங்க, ஒன்றும் முடியல. எவ்வளவு காலம் கெஞ்சினாங்களோ தெரியாதுமா. கடைசியா என்ன பண்ணிட்டாங்க, உட்கார்ந்து அல்லாட்ட, யா அல்லாஹ் இந்த ஊர் மக்களை நெருப்பு மலையை கொண்டு அழிச்சுடுன்ட்டு போயிட்டாங்க. அந்த ஊர் சட்டம் என்னன்னா, யாராவது பொய் சொன்னா அவங்கள வந்து கழுத்தை விட்டுடுவாங்க. மக்கள்கிட்ட சொல்றாங்க, நான் அல்லாட்ட துவா கேட்டேன், நபி கேட்ட துவா ஒருபோதும் கபூல் ஆகாம இருக்காது, கபூல் ஆக போகுது, நீங்க எல்லாரும் நெருப்புலதான் நீங்க நாசமா போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊரை விட்டு வெளியில போய் ஒரு காட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டாங்க. உட்காந்துக்கிட்டு கரெக்டா அந்த நேரம் வர்றதை வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்காங்க. 3 நாள் ஆச்சு. அந்த வழியா போனவங்களை பார்த்து கூப்பிடுறாங்க. அந்த ஊர் அழிஞ்சு போயிடுச்சான்னு கேக்குறாங்க.
ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. இவன் கேட்கல அந்த ஊர் மக்கள். அல்லாஹ் இவங்க சொந்த விருப்பு வெறுப்புக்காக ஒன்றும் அவங்களை கேட்கலம்மா. அல்லாவை கேலி பண்றாங்க, அல்லாவை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதான் பிரச்சனையே. அப்ப என்ன பண்றாங்க, கேட்கறாங்க. இவங்க வந்தவங்க சொல்றாங்க நல்லா தானே இருக்காங்க, நல்லா தானே இருக்காங்கங்கிறாங்க. 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, நல்லா தான் இருக்காங்கங்கிறாங்க. இப்ப யூனுஸ் நபிக்கு அல்லாஹ் மேல வருத்தம் வந்துருச்சு. அல்லாஹ் அந்த ஊர் ஏற்கனவே பொய்யர்களை கழுத்தை வெட்டிடுவாங்க. இப்ப நான் அந்த ஊருக்குள்ள நீ அந்த ஊருக்கு என்ன நீ தான் அனுப்பிச்ச. நைனுவா நகரத்துக்கு தீனை எத்தி வைங்க நீ தான் அனுப்பிச்ச. நான் போனேன், என்னால முடியல. கடைசி வரைக்கும் பார்த்தேன். ரொம்ப அட்டூழியம் பண்ணவும் உனக்கு மாறு செய்யறாங்களேன்னு தான் நான் சபிக்க சொல்லி சொன்னேன். இந்த மக்கள் இனி இருக்கிறத விட இறந்து போறது மேல்னு சொன்னேன் நான். நீ இப்ப என்னை வந்து இப்படி நான் பொய்யனாக்கிட்டியா, எல்லாம் நான் திரும்பி போனா அவங்க என்னை வெட்டிடுவாங்களே அப்படின்னு மன வருத்தத்தோட தான் ஒரு கப்பல்ல ஏறுறாங்க. அங்கதான் மீன் வயிற்றுக்குள்ள போறாங்க. இதுதான் கதை. நமக்கு தெரிஞ்சது மற்றது எல்லாமே. நடந்தது ஆக்சுவலா என்னன்னு சொல்லி சொன்னா, அல்லாஹ் அப்புறம் விளங்க வைக்கிறான். அவங்களுக்கு மறுபடியும் வந்துட்டாங்க. அண்ணாந்து பாக்குறாங்க, மேகம் வருது. அப்பவும் அந்த மக்கள் திருந்தல. மழை வரப்போகுதுன்னு நினைச்சாங்க. பார்த்தா ஆடு மேய்ச்சிட்டு இருந்த பொம்பளை சொல்லுதுமா, நெருப்பு கங்குகளாக வானத்துல ஏதோ மேகம் மாதிரி வருது அப்படின்னு கத்துறாங்க. எல்லாரும் அண்ணாந்து பாக்குறாங்க. கட்டி கட்டி கட்டியா நெருப்பு கங்கு நிக்குதுமா. பிரியாணி தம்ல போடுற மாதிரி வருது. ஹீட் அதிகமாக ஆரம்பிக்குது. அப்படியே அந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, யூனுஸ் நபியை தேடி பரிதவிக்கிறாங்க. ஐயோ நபி எங்க, நாங்க மாறிடுறோம் மாறிடுறோம் மாறிடுறோம். யூனுஸ் நபியை காணோம். சஜிதால விழுந்துடுறாங்க. விழுந்து என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு என்ன கேட்கறதுலாம் தெரியலம்மா. அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் யூனுஸ் நபி எந்த எந்த இறைவனை எங்களை வணங்க சொல்லி சொன்னாங்களோ அந்த இறைவா எங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், நாங்க தெரியாம பண்ணிட்டோம். அவரையும் இப்ப காணோம், அவரையும் இல்ல, நாங்க உன்னை நம்பிட்டோம், எங்களை தண்டிச்சிடாதா அப்படின்னு சொன்ன உடனே வந்த நெருப்பு மேகத்தை அப்படியே அல்லாஹ் குளிர்விச்சு அது அருள்மலையாக மாத்தி அந்த ஊர் மக்களை அல்லாஹ் காப்பாத்திட்டோம். அப்ப மாற்றம் நல்ல விதமா மாறும் பொழுது எண்ட் ஆஃப் த மொமெண்ட்ல கூட அல்லாஹ் நமக்கு நன்மையை கொடுத்துடுறான். அதான் சொல்றாங்க, சொர்க்கம் யாருக்கு இருக்குன்னு சொன்ன நல்லடைய ஆளுக்கு மட்டும் கிடையாது. இதா ஃபஅலு ஃபாஹி அல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ذكرுல்லாஹு வஸ்தக்ஃபர். அது ஒரு பாவத்தையே பண்ண வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டாலும் மனசுல ஒரு அச்சம் வந்துடும், ஒரு நடுக்கம் வந்துடும், ஒரு பயம் வந்துடும், ஒரு மாற்றம் வந்துடும். இப்ப ரமலானுடைய எண்டுக்கு வந்துட்டோம். நமக்குள்ளாக மாற்றங்கள் வரணும். என் வாழ்க்கையில இனிமேல் என் தொழுகை எப்படி இருக்க போகுது, என் வாழ்க்கையில என் குணநலன்கள் எப்படி இருக்க போகுது, என் வாழ்க்கையில நான் மற்றவர்களை மன்னிப்பது எப்படி நான் நடந்து கொள்ள போறேன், நானு என் வாழ்க்கையில திக்ரு எப்படி இருக்க போகுது, என்னுடைய நேரங்கள் இப்ப அல்லான்னு 14 மணி நேரம் எனக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம வந்து இருந்தோம். வேற இடத்துல எப்பவுமே அப்படி இருந்தோம்னு நம்ம வாழ்க்கையில் பாவமே பண்ணிருக்க மாட்டோம் இல்லம்மா. அப்ப இந்த எண்ணத்தோட என் வாழ்க்கையை நான் எப்படி அமைச்சுக்க போறேன், நான் எப்படி அல்லாஹ் தாலாவுக்கு அஞ்சு என்னோட வாழ்க்கையில கொஞ்ச நேரமாவது என் ரப்புவினோட விஷயத்தை நான் எப்படி கவனம் செலுத்த போறேன், குரானுக்கு எனக்குமான தொடர்பு என்ன இருக்கு, நல்ல உறுதிமொழிகளை உட்கார்ந்து தனிமையில உட்கார்ந்து யோசிக்கணும். அல்லாஹ் இந்த வருஷம் ரமலான் வந்துருச்சு, எனக்குள்ளாக என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு, நான் எப்படி என்னுடைய வரக்கூடிய வாழ்க்கையை நான் சந்திக்க போறேன், ஷவ்வால் பிறையை சந்திக்க போறேன், எழுதி வச்சுக்குவோம். அல்லாஹ் நான் 5 வேளை தொழுகைன்னா விடமாட்டேன் அல்லாஹ். நான் வந்து அதே மாதிரி குரானை தெரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு மதரசா பக்கத்துல இருந்துச்சுன்னா என் மதரசாக்கு நான் நாங்கள் முயற்சி பண்றோம். ஒரு குரானுடைய விளக்கங்கள் நான் தெரிஞ்சு கொள்ள முயற்சி பண்றேன். என்னுடைய யாராவது எனக்கு மனசு கஷ்டப்படுத்தினா அவங்கள மன்னிக்கிறேன், நான் என்னையும் மன்னிச்சுடியா அல்லாஹ். இப்படி நம்மளை அனலைஸ் பண்ணணும். நம்மளை நம்ம அறிய ஆரம்பிச்சுட்டா அல்லாவே நமக்கு தெரிஞ்சிடும். மன் அரஃப நஃப்ஸஹு அரஃப ரப்பஹு. தன்னை அறிந்தவன் தன் இறைவனையே அறிந்து விடுவான். நம்மளை நாம உட்காந்து பார்க்கணும், நான் எப்படி இருக்கேன், எனக்குள்ள என்ன மாற்றம் வரப்போகுது, நான் இனி ஃபஜ்ர் தொழுகை நான் எப்படி நான் பெண்ணதெல்லாம் தொழுவேன், நான் எது தூக்கத்துக்குலாம் விட்டு கொடுத்துட மாட்டேன், கரெக்டாக அலாரம் வச்சு எந்திரிச்சிடுவேன், நான் ஒரு தஹஜ் தொழ முயற்சி பண்ணுவேன், ஒரு லுகாவை வழக்கமா நான் கொண்டு வர முயற்சி பண்ணுவேன். அல்லதீன அதாவது இஸ்திகாமத்தா இருக்கிறவங்களுக்கு தான் நன்மை ஜாஸ்தி. ரப்பு காலு ரப்பு நல்லாஹு சும்மஸ்தகாமுங்கிற அல்லாஹு தாலா அல்லான்னு சொல்லி அப்படி இப்படி ஆசிலேஷன் இருக்கக்கூடாது. கரெக்டா அதில் இஸ்திகாமத்தாக இருந்துட்டோம்னு சொன்னா தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் மௌத்துடைய நேரத்துல இறங்கி கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க நாங்க இருக்கோம், உங்களுக்கு இருந்திருக்கு மாஷா அல்லாஹ் ஆறுதல் சொல்லி சொல்லி கூட்டிட்டு போவாங்களா. மாஷா அல்லாஹ் எவ்வளவு பெரிய விஷயமா. அப்போ இந்த ரமலான் நமக்குள் நல்ல மாற்றங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கணும். யா அல்லாஹ் கிருபையுள்ள நாயனே கருணையுள்ள நாயனே, இந்த ரமலான் எங்களுடைய மனதில் நல்ல மாற்றங்களை, நீ நேசிக்கக்கூடிய மாற்றங்களை எங்களுக்கு தரக்கூடிய சக்தி வாய்ந்த ரமலானாக ஆக்கியருள். யா அல்லாஹ் பாதிக்கப்பட்ட எங்களுடைய பாவப்பட்ட உள்ளங்கள் உன்னுடைய ரஹமத்தினால் பாவங்கள் முழுக்க மன்னிக்கப்பட்டு அந்த பாவ நோய் நீங்கி புது பொலிவோடு ஷவ்வாலை சந்திக்க அருள் செய்வா. யா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் இதில் பெற்றுக்கொண்ட தக்குவாவை சற்று கூட குறைத்து விடாமல் நாங்கள் எங்களுடைய காலத்தை கழிக்க, எங்களுடைய தொழுகைகளை, எங்களுடைய நோன்புகளை, எங்களுடைய திக்ருகளை, எங்களுடைய குரான் ஷரீஃபை நாங்கள் அதிகமான அளவுக்கு கவனத்தோடு கையெடுத்து செயல்படுத்த எங்களுக்கு அருள் செய்வாய் ரஹ்மானே. ஆமீன் ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன்.